அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே மகாராஜா சூரியகோடே சமர்த்தனமாத்த பாபநாசாய கிருஷ்ண குடும்ப சகித நட்சத்திர சங்கல்ப பிரதானேன மகா கணபத்யாதி சமஸ்த தேவதா பூஜார்த்தம் ஹோமார்த்தம் சாட்சார்த்தம் சாதகம் சங்கல்பம் இந்த கோத்திரம் பேர் ராசி நட்சத்திரங்களாக சதாபிஷேகோ அப்படிங்கிற வைபவத்தை பண்ணிக்கிறோம். இவருடைய கடந்த கால வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலும் சாவதோஷங்கள்லாம் நீங்களும் ஜாதக பிரகாரம் உள்ள கண்டங்கள்லாம் நிவர்த்தனும் சரீரத்த உபத்திரவங்கள்லாம் நிவர்த்தடைந்து தீர்க்கமான ஆயுள் படத்தை கொடுக்கணும், மாங்கல்ய படத்தை கொடுக்கணும். ஐயாவுடைய குடும்பத்தார் குழந்தைகள் பேர குழந்தைகள் பந்துக்களை தீர்க்காயா இருக்கணும். மீண்டும் வந்து கனகாபிஷேகம் முதுரா கல்யாணம் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தம்பதியா வந்து செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வத்தோட அனுகிரகத்தோடு சொல்லி சங்கல்பம் பண்ணணும். 80ஆம் கல்யாணத்தில் கலசங்கள் 16 கலசங்கள் வச்சு பூஜை பண்ண போகிறோம். அங்கே என்னென்ன சுவாமிக்கு பூஜை என்னென்ன ஹோமங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சங்கல்பமாக பண்ணிட்டோம். நவக்கிரக தோஷங்கள் நீங்களும் அபமுத்து தோஷங்கள் நீங்களும் நேற்ற கட்சிக்கு தோஷங்கள்லாம் இருந்தால் நீங்களும் ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்துள்ள வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் செய்து கொண்டால் அலுவலகமாக இருக்கணும். உங்கள் எல்லார் வீட்டையும் லட்சுமி விராஜன் நிறைஞ்சி இருக்கணும்.
சகல விதமான ஆபிகார தோஷங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லி சங்கல்பமாக பண்ணிட்டோம். இங்கே முதல்ல விக்னேஸ்வர பூஜையிலேருந்து ஆரம்பிக்கணும். மங்களகரமாக நடக்கணும். இந்த சதாபிஷேகம் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தோடு நடக்கணும்னு சொல்லி மஞ்சள் குடி அதில் பிள்ளையார் கொடுத்து மகா கணபதிக்கு முதல்ல பூஜையாச்சு. அதனை துறந்து புண்ணியாகவாதனம் நடைபெற்று அந்த தீர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஆத்மா சுத்தம், பூஜை பண்ணக்கூடிய இட சுத்தம், பூஜை பண்ணக்கூடிய பூஜா திரவியங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி புண்ணியமான நதிகளான கங்கா, யமுனா, நர்மதா, சிந்து, காவேரி, காசிராமேஸ்வரம் தீர்த்தங்களுக்கான மந்திரங்களை சொல்லும். புண்ணியாகவாதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தெரிஞ்சு நந்தி பகவான் இங்கே மணி மேலே இருக்கார். எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் நந்திகேஸ்வரத்து உத்தரவு வாங்கினதா சிவபெருமானை பார்த்தோம். பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா கிரடாழ்வார்த்த உத்தரவு வாங்கிட்டு பெருமாளை சமைக்கும். நமக்கெல்லாம் குருபொருள் வேணும், குருபொருள் இருந்தால் திருப்பொருள் கிடைக்கும் இருந்தால் நந்திகேச பெருமானை இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த பூஜையை குருவாக இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். அதுதான் பூஜைன்னு ஒன்று பண்ணோம்னா அப்படின்னா மணி அடிக்காமல் பூஜை பண்ணுறதில்லை. வீடாக இருந்தாலும் சரி, ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கே பூஜை பண்ணாலும் மணி அடிக்கணும். நம்ம தேவதைகளை அழைப்பதற்காக மணி அடிக்கிறோம். அந்த நமக்கு முழுமையாக தெரியல அப்படின்னாலும் கூட மணி அடிச்சுட்டா துர்தேவதைகள் போய் தெய்வ சாதத்தில் உள்ளார். நந்திகேச பெருமாண்ட அனுமதி. ஓம் குருப்யோ நமः. 4 திக்கு, 4 திசை, 4 துவாரத்துக்கு மத்தியிலும் இருக்கார். வீட்டு வாசல் படி நிலப்படிக்கு பூஜை பண்ணுறோம். துவாரசக்தி ஆலயமாக இருந்தால் துவாரசக்தி கோபுரம் தான். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், கோபுர தரிசனம், பாவம். துவாரி சாந்திகள் வைக்கிறோம், கலசங்கள் வைக்கிறோம். கோபுரமாக பாவித்து 14 கலசங்கள் அங்கே ஆவாகும். 4 திக்கில் இருக்கக்கூடிய துவார தேவதைகள் கும்பம் உடைய சரீரம் போல பாவன சரீரத்தில் நாடி நரம்பெல்லாம் அப்படி இருக்கும். அந்த நாடி நரம்பாக பாவித்து அதன் மேலே உப்பெரி நூலால் நூல் சுற்றும். ஸ்ரீயாக பாவித்து மகாலட்சுமி சும்மமுடையது மாயிரேவி. சிவபெருமானுடைய திரேத்திரமாக முக்கண்ணாக முக்கண்ணமைக்கூடிய தேங்காய் சிவஸ்வரூபம் கும்பத்துக்கு தேங்காய். வஸ்திரங்கள்லாம் தரிச்சு மாலையெல்லாம் சாத்தி அலங்காரம். எல்லா கும்பத்துக்குள்ளேயும் ஜீவன் பண்ணுறதுக்காக நீர் நிரப்பி வச்சிருக்கோம். தீர்த்தத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான கும்பத்தில் ஆவாங்க. முதல் பிறந்தநாள் கொண்டாடுறோம். அப்தமூர்த்தி ஆயுஷோபூர்த்தி. இதுவே நமக்கு 59 முடிய 60 வயது ஆரம்பம். உக்ர ரத சாந்தி. 60 மூர்த்தி 61 வயது ஆரம்பம். ஷஷ்டி அப்த பூர்த்தி மணிவிடம். 70ஆம் ஆண்டு தீவிரத சாந்தி. 1000 விரை பார்த்தா சதாபிஷேகம். 80ஆம் ஆண்டு சதாபிஷேகம். 90ஆம் ஆண்டு கனகாபிஷேகம். 100ஆம் ஆண்டு பூர்ணாபிஷேகம். ஆயுள் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், பூஜைகள்லாம் நம்ம பூஜை பண்ண வேண்டிய சுவாமி கால சம்ஹாரமூர்த்தி. திருக்கடம்பூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் மிருத்யுஞ்சயர்தான். இந்த வைபவத்தை நம்ம எங்கே குச்சி செய்தாலும் அங்கேயும் பூஜை பண்ணுவோம். வீட்டிலே பண்ணிக்கிறோம்னாலும் இல்லை மண்டபத்தில் பண்ணிக்கிறோம். வேலை சுவாமியானதுக்கு விழா கொண்டாடணும்னாலும் கூட அங்கேயும் இவரதான் கூட்டு பூஜை பண்ணணும். அவருடைய வீடு சன்னிதானம் இங்கே வந்து பண்ணிக்கிறதால நமக்கெல்லாம் 1 கோடி பங்கு பலன்காது. நமக்கெல்லாம் தீர்க்கமான ஆயுத கொண்டு பிரார்த்தனை பண்ணி கால சந்தானமூர்த்தி அவருடைய அம்மா பாலாம்பிகை என்னும் 16 சிரஞ்சீவி அழியாத வரம்பெற்ற மார்க்கண்டேய பகவானுக்கும் பிரதான கும்பத்தில் வளைய கணபதிக்கு கள்ளவாரண பிள்ளையார் சோர கணபதி அப்படின்னு பேர். தமிழில் செல்லமாக சொல்லணும் அப்படின்னா திருட்டு பிள்ளையார் சொல்லணும். திருப்பார்களில் தேவர்கள் அசுரர்கள்லாம் அமுதம் கரையும் போகும்போது விநாயகரை வணங்காமல் போன அசுரர்கள் அவளுக்கு தண்டனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் கடைஞ்ச அமிர்தம் கொடுத்து எடுத்துட்டு வந்து இங்கே ஒதுக்கி வச்சுருக்காங்க. யாருமே மறந்துக்கிறார். தேடி பார்த்து விநாயகர் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்த உடனே கைகூப்பி வணங்கி விநாயகரை அமிர்த கலசத்தை வாங்கிட்டு தான் அழிஞ்சிது. அமிர்தம் கலந்து போட்டு நீராடி வந்து சாப்பிடலான்னு அமிர்த குடத்தில் கை வைக்கார் மகாவிஷ்ணு. அவர் கைப்பட்ட மாத்திரத்தில் அமிர்தம் உடஞ்சு நிற்கமாயிடும். இதை உள்ள சுவாமிக்கு அமிர்தம் கடம் ஈஸ்வரர் சுதாகரேஸ்வரர் அப்படின்னு தான் பேர். சுவாமி வந்துட்டார், சுயம்பா வந்திருக்கார், தானா வந்திருக்கார். சக்தி இல்லாமல் சிவனுக்கு உடம்புறாதுங்கிறதுனால சக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணார். மகாவிஷ்ணுடைய நகையெல்லாம் கேட்டு வச்சு வழிபாடு. அந்த இடத்துல ஆபரணத்தில் தூண்டால் அம்பாள் அபிராமி ஆபரணம். அந்த சேத்திரமே வர காரணம் புள்ளியார்தான் நல்லதையை போக்கி நல்லதையே கொடுக்கணும். விநாயகர் பெருமாளுக்கு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமாள். நமக்கு வம்சாபிவிருத்தி வேணும், குழந்தை பேர் வேணும், கல்யாண பிரார்த்தனை எல்லாருமே குடும்பத்தில் பிரார்த்தனை பண்ணி சுப்பிரமணியர் இருக்கா ஆவாங்க. அஷ்டதிக்பாலகர் 8 திக்கில் இருக்கா. இளைவன சுத்திரன் 8 திக்கில் இருந்து காவல் காக்கிறா. அஷ்டதிக்பாலகர் சாட்சி முதலாக கொண்டவர்களான பிரார்த்தனை பண்ணுவோம்.
இந்திராதி அஷ்டதிக்பாலகருக்கும் ஆவாகும். அக்னி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளுக்கு ஆவாகும். சிவபெருமானே படைக்கும் போது பிரம்மாவா இருக்கார், காக்கும் போது விஷ்ணுவா இருக்கார், அதர்மத்தெல்லாம் அழைக்கும் போது இருக்கிறார். மும்மூர்த்திகளுக்கு ஆவாகும். துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கு ஆவாகும். ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கர்ணத்திரைக்கு பூஜை, கண் திருஷ்டி, பிறருடைய பிள்ளைகள் எதிரிகள் தொந்தரவுறாமல் இருக்கணும். சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கும் பூஜை. நம்ம பண்ணக்கூடிய 80ஆம் கல்யாணத்துக்குரிய சதாபிஷேக முகுந்தய பகவானுக்கு ஆவார் சொல்லக்கூடியவர் சரணகோஷப்பிரியர் ஐயப்பனுக்கு ஆவார். வளர்த்தணும், மனோதைரியம் கொடுக்கணும். பிரார்த்தனை பண்ணி ஆஞ்சநேயருக்கு ஆவார். ஆயுள் பலத்தை கொடுக்கணும், ஆயுள் தேவதைக்கு ஆவார். 7 பேர் சிரஞ்சீவிகள், 7 பேர் கோத்ராதிபதி. அஸ்வத்தாபாதி சர்ப்ப சிரஞ்சீவிகள் 7 கோத்ராதிபதி. அவருக்கு பூஜை பண்ணால் பித்ரு சாபதோஷங்கள் நிவர்த்தி. இந்த கோத்ராதிபதிகள் சிரஞ்சீவிகளுக்கு ஆவார். அவருடைய நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம், 27 நட்சத்திராதிபதிகள் கும்பத்தில் ஆவாரம்னு நவகிரகத்துக்கு பூஜை கொடுக்கணும். இந்த கோவிலில் நவகிரகமே கிடையாது. ராகுகாரோ யமோட்டோ அஷ்டமி நவமி இருந்தால் பாட்டிமுகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே நவகிரகம் இல்லாதவங்க தான் இருக்காங்க. ஏன் நவகிரகம் பொதுவாக இல்லை? மனுஷனே ஆட்டி மட்டும்தான் படிக்கிற நவகிரகம். ஆன்மாவை எடுத்துக்கிற அதிகாரம் எவனுக்கு தான் உண்டு. அப்பேற்பட்ட எவனையே ஒரே பக்தனுக்காக சிவபெருமானே இங்கே சங்காரம் பண்ணி காரணம். ஊரில் நவகிரகமோ சன்னிதானமோ அப்படிங்கிற எல்லா சக்தியும் அப்பாற்பட்ட சக்தியா சுவாமி. அதனால்தான் 1000 பூஜை 60, 70, 30 கல்யாணம் வரைக்கும் செய்யணும். 1000 பூஜை எல்லாம் சொல்லணும். இருந்தாலும் சுகாரியம் பண்ணிட்டாங்க. நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணாமல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நவகிரகத்தை மண்டலமாக வச்சு கிரகத்துக்கு 10 ஆண்டுகள் வச்சு நவகிரகத்துக்கு பூஜை கொடுக்கணும். மேற்கொண்டு வருங்காலங்களில் நல்லதே கொடுக்கணும். நாளுந்தோறும் உங்களுக்கு நல்லதே கொடுக்கணும். நவகிரக தோஷங்கள்லாம் விலகணும். தம்பதிகளாக வந்து கனகாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லாருமே சகல சேவமாக சொல்லி வழிபாடு பண்ணணும். நவகிரகம் அமிர்தமூர்த்திஞ்சேர் காலசம்ஹாரமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி மார்க்கண்டனால் சொல்லப்பட்ட 16 மந்திரங்களை சொல்லி 16 முறை விழுந்து வணங்கப்போம். அந்த மந்திரம் ஒரு 16. அதை எடுத்து அன்னை அபிராமியை பிரார்த்தனை பண்ணி 8 மந்திரம். மனிதனாக பிறந்த நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும்? நீண்ட ஆயுஷை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஐஸ்வர்யங்களை கொடுக்கணும், சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கணும். விநாயகர் சுப்பிரமணியன் கொண்டு விளங்கக்கூடிய குழந்தைகளை கொடுக்கணும். குழந்தைகள்லாம் நல்லா படிச்சல உத்தியோகத்துக்கு போகணும். பெண்களுக்கெல்லாம் தீர்க்கமான நிரந்தரமான மாங்கல்ய பாக்கியம், தாலி பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய மந்திரம் 16, 8, 24 மந்திரம். ஒவ்வொரு மந்திரம் குடிப்பது கையை காமிக்கும். கையை காமிக்கும் போது பூமியை தொட்டுவனை எழுதுருங்க. முடிஞ்சவங்க செய்ய முடியாத பிரார்த்தனை. नमामि शिरसा देव प्रलयस्थितिकर्तारा नमामि शिरोदयकृतवदे आयुर्वेदि जगन्माता जागरेश श्रीगात्रे आरोग्यं दीर्घमायुः दीर्घायुष्य वस्तु आयुरारोग्यदा सिद्ध्यस्तु
ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 மாதவன தராவலையா? Bye.
சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும். கண்ணாயிரம்
தந்தையார் மற்றும் திருமதி சாந்தி அவருடைய சதாபிஷேக நிகழ்ச்சிக்கு வருகை தருகிற அனைவரையும் மனமாற வணங்கி இந்த வாழ்த்தினை என்னுடைய உடன்பிறவா சகோதரர் அண்ணன் அவர்களுடைய இந்த பவள விழாவிலே அளிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி துணை பவள விழா வாழ்த்து மடல் 80ஆம் ஆண்டு நிறைவு. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி என்றாதி. அண்ணனுடைய பெற்றோர்கள் குமாரசாமி உடையார் சரஸ்வதி அம்மாள், அம்மையாருடைய பெற்றோர்கள் கேசி பன்னீர்செல்வ உடையார் ருக்மிணி அம்மாள், தம்பதியர் பூ கணபதி உடையார் க சாந்தி. நாள் 26/6/2024 புதன்கிழமை புரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி. நேரம் காலை 9 மணிக்கு மேல் 10:30. இடம் அருள்மிகு அமிர்தேஸ்வரர் ஆலயம் திருக்கடையூர். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயும் நன்று என்னும் குரலுக்கு ஏற்ப இல்லறத்தை நல்லறமாக பேணி தாமரை தடாகம் போல் அமைதியாக வாழ்ந்து இன்று அகவை 80ஐ நிறைவு செய்யும் தாங்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்தும் தங்கள் அன்புள்ள மு. சுந்தரமூர்த்தி, தலைமையாசிரியர் ஓய்வு வசந்தா சுந்தரமூர்த்தி, மயிலாடுதுறை. இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றார்கள் டாக்டர் பி. செந்தில்குமார், டாக்டர் ஜி. ஷர்மிளா மற்றும் ஜி. அரவிந்த்குமார், பி. அனுசுயா அவருடைய வாரிசுகள். சிக்கி தவிக்கிது மால டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மால டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம். அடிக்கிது மாமன் அடிக்கி மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம். தட்டிக்கும் முத்திக டம் டம். நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே. அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே. நினப்பா வந்து சக்கர சுத்துற அத்தர கொண்டு நடத்துனவே. வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க. மால டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் ஒற்றிக டம் டம். மால